இன்னைக்கு ராமன் லீலா படம் எப்படி இருக்குன்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை ராமச்சந்திர கண்ணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல ரியோ ராஜ், வர்த்திகா ஜெயின், சேத்தன், முனிஷ்காந்த் இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. அங்கித் மேனன் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்யாண வயசை தாண்டியும் கல்யாணமாகாம இருக்காரு ரியோ. அவருக்கு பொண்ணு பார்க்க போற எல்லா இடத்துலையுமே நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்க. அதனால பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. சரி, ரியோவா ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவாரு, லவ் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தாலுமே அவர் அதுக்கு செட் ஆக மாட்டேன்றாரு. ஏதாவது ஒரு பொண்ணுக்கு பிடிச்சாலும் ஒன்று அவராக ஏதாவது ஒன்று பேசி அந்த லவ்வை கெடுத்துடுறாரு, இல்லைனா அந்த பொண்ணுகிட்ட பேசவே தயங்குறாரு. இப்படி பொண்ணு பார்த்து பார்த்து அழுத்து போன அவரோட வாழ்க்கையில் ஒரு ஃப்ரெண்டு இன்ட்ரோ ஆகுறாரு. அந்த ஃப்ரெண்டு சில ஐடியாஸ் கொடுக்குறாரு. அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி இவர் பொண்ணுங்களை தேட ஆரம்பிக்கிறாரு. இப்படி தேட ஆரம்பிக்கும் தான் ஹீரோயினை பார்க்குறாரு. அப்படி பார்த்ததுமே ஃபர்ஸ்ட் சைட்லேயே ஹீரோக்கு லவ் வந்துடுது. எப்படியாவது அந்த பொண்ணுகிட்ட போய் லவ்வை சொல்லிடலாம் அப்படின்னு தயங்கி நிற்கும் போது அந்த பொண்ணை இவங்ககிட்ட வந்து லவ்வை சொல்லிடுறாங்க. ரியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே ஹீரோயின் ரியோவை பார்த்துக்கிட்டு இருந்ததாகவும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்ததாகவும் சொல்லிடுறாங்க. இப்படி எல்லாமே ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோயின் ஒரு கண்டிஷன் போடுறாங்க. நான் உன்னை லவ் பண்றேன், ஆனா 6 மணிக்கு மேல நான் உன்னை பார்க்க மாட்டேன், ஃபோன் பேச மாட்டேன். காரணம் என்னன்னா, என் வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. 6 மணிக்கு மேல வெளியில போக கூடாதுன்னுவாங்க. 6 மணிக்கு மேல போன்லாம் பேசினா எங்க வீட்டில் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, பொண்ணு கிடைச்சா போதும், அதை ஏன் நம்ம விட்டுறணும் அப்படின்றதுக்காக அவர் எல்லா கண்டிஷனுக்கும் ஓகே சொல்லி லவ் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்படி 6 மணிக்கு மேல பார்க்க கூடாதுன்றது ஒரு கட்டத்தில் இவருக்கு கடுப்பாயிடுது. ஏன் கடுப்பாதுன்னா, ஹீரோயினோட பர்த்டேக்கு போய் விஷ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றாங்க, நேர்ல வந்து பார்க்க மாட்டேன்றாங்க. இதனால கடுப்பான ரியா ஹீரோயின் வீட்டுக்கே போயிட்டு காலையில பிரச்சனை பண்றாரு. அப்பதான் தெரிய வருது ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க காலையில ஃபுல்லா, அதாவது 12 மணி நேரம் அவங்க வந்து பொண்ணா இருப்பாங்க, 12 மணி நேரம் பையனா இருப்பாங்க. அதாவது நைட்ல மட்டும் பையனா இருப்பாங்க, பகல் ஃபுல்லா பொண்ணா இருப்பாங்க அப்படின்றது. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரியோ இந்த லவ்வை கண்டினியூ பண்றாரா? அப்படியே கண்டினியூ பண்ணாலும் வீட்ல எப்படி இதை சொல்லி புரிய வைப்பாரு, எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுவாரு? அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணாலும் பகல்ல பொண்ணாவும் நைட்ல பையனாவும் இருக்கிறவங்க கூட எப்படி இந்த குடும்பத்தை நடத்துவாரு அப்படின்றது தான் செகண்ட் ஹாஃப். இந்த படத்தோட மைனஸை நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் உட்காந்துட்டோம் அப்படின்னா வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. இன்டர்வல் பிளாக்ல ஹீரோயின் பொண்ணுல இருந்து பையனா மாறுவாங்கன்ற ட்விஸ்ட்டை ஓப்பன் பண்ணணுன்றதுக்காக முன்னாடி இருக்க சீன்லாம் கொஞ்சம் டீடைலிங் பண்றேன்ட்டு கொஞ்சம் லேக் ஆகிட்டாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமாரா இருந்தாலும் மாக்காப்பா வர சீன்லாம் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவர் தான் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி செகண்ட் ஹாஃப்லயும் சரி தாங்கி பிடிச்சிருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ஓடிடிக்காக எடுக்கப்பட்ட படமா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அதாவது பெரிய ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கும்போதே ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்லயும் உங்களுக்கு பிளாக்ல ஸ்கோப் வரும், சென்டர்ல படம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னே தான் எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆனிச்சு. ஏன்னா சில சீன்ஸ்லாம் வந்து ஓடிடிக்காக வச்ச மாதிரியே எனக்கு இருந்துச்சு. இதை ஃபேமிலியா போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பப்போ அங்கங்க கொஞ்சம் டபுள் மீனிங்ல இல்லை சில இடத்துல வந்து நேரடியான மீனிங்லயோ பேசுவாங்க. மற்றபடி காட்சிகளாக எதுவும் பெருசாக இருக்காது. ரியோவோட ஃபேனாக இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் மூவி. என்ன கேட்டால் இது ஒரு ஓடிடி படம்.